ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம யூனிக் டெக்னாலஜிஸில் கோர்ஸ் என்கொயரிக்காக மோனிஷா அப்படின்னு கேண்டிடேட் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய வீடியோ நான் டெஸ்டிங் பற்றி பேசியிருக்கேன். இன்னைக்கு மோனிஷா வந்து என்கொயரி வந்ததில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க 3 years வந்து டெஸ்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து கரியர் சுவிட்ச் ஒர்க்காக வந்திருக்காங்க. நிறைய பேர் டெஸ்டிங் படிக்கலாம்னு இன்ட்ரெஸ்டோடு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் மெயின் அந்த வீடியோ இமீடியாக பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, லெட்ஸ் இன்ட்ரோடியூஸ் மோனிஷா. ஹாய் மோனிஷா. ஹாய் மோனிஷா, நீ வந்து இப்போ உங்கள் ரெஸ்யூம் படி நீங்கள் 3 years வந்து டெஸ்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ எதுக்கு டெஸ்டிங்ல இருந்து எதுக்கு நீங்க கேரியர் ஸ்விட்ச் ஓவர் பண்ண பிளான் பண்றீங்க? ஆக்சுவலி 3 years ஒர்க் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணது 2022. 3 yearsல அப்போ வந்து டெஸ்டிங் மேனுவல் டெஸ்டிங்க்கு ஓப்பனிங்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் ஒர்க் பண்ணேன். தென் ஸ்விட்ச் ஓவர் ஆகலாம் பார்க்கும்போது ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் எனக்கு கேட்டது என்னன்னா செலினியம் ஜாவா. சர்டன் கம்பெனிஸில் செலினியம் ஜாவா கேட்குறாங்க. ஆனால் சர்டன் கம்பெனிஸில் வந்து செலினியம் ஜாவா, பைத்தான், தென் ப்ளே ஸ்கிரிப்ட், இப்போது ஸ்பெசிஃபிக்காக ஜாவா ஸ்கிரிப்டும் நம்ம படிக்கணும். தென் சைப்ரஸ் இப்போது நியூவாக வந்துருக்கு, அது படிக்கணும். அது பத்தாதுன்னு இப்போது ஏபிஐ டெஸ்டிங் பண்ணணும் போஸ்ட்மேன் டூல் வச்சு. இப்போ ஏபிஐ ஆட்டோமேஷன் வந்துருச்சு. மேனுவலாக போஸ்ட்மேன் வச்சு பண்ணணும், ஆட்டோமேஷன் படிக்கணும். தென் ETL டெஸ்டிங், ஸோ டேட்டாபேஸ், SQL. தென் இதெல்லாம் முடிச்சுட்டு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் ஒன்று இருக்குது. ஸோ ஜேமீட்டர், லோட் ரன்னர், ஸோ அந்த டூல்ஸ் படிக்கணும். இப்போ AI அசிஸ்டட் டெஸ்டிங் ஒன்று இருக்குது. இப்போ இது முடிச்சுட்டு இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஐ திங்க் 1 year ஆகிடும். ஸோ நம்மளுக்கு காம்படிஷன் அதிகம், ஓப்பனிங் கம்மியாக இருக்குது. நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், எனக்கு கால்ஸும் எனக்கு அவ்வளோ இது வரல. அட்டன் பண்ண எல்லாத்துலேயுமே எனக்கு எக்ஸ்போஷர் பண்ண முடியல நாலேஜ். டெஸ்டிங்லேருந்து அடுத்து என்ன ஜம்ப் பண்ணலாம், ப்ரொஃபைல் ஸ்விட்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த ட்ராபேக்ஸ் இருக்குல்லனால. ஸோ எக்ஸாக்டாக நான் நிறைய வீடியோ பேசியிருக்கேன். லாஸ்ட் 2 yearsஆவே டெஸ்டிங் பற்றி நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட அதில் எனக்கு போடுவீங்க, அப்படிலாம் கிடையாது, டெஸ்டிங் ஓப்பன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மோனிஷா எக்ஸாக்டாக சொன்னது கரெக்டு. இதை நான் சொல்லி வச்சுலாம் ஒன்றும் பண்ணல. ஒரு டெஸ்டிங் படிக்கணும்னு நீ பிளான் பண்ணிட்ட அப்படின்னா மேனுவல் டெஸ்டிங் 0, இட்ஸ் டெட், ஆல்மோஸ்ட் டெட். ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தான் ஓப்பனிங் இருக்குது. அந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கும் இவங்க சொன்ன மாதிரி ஜாவா தெரியணும், செலினியம் தெரியணும், டெஸ்ட்-NG, டேட்டா ட்ரிவன், API டெஸ்டிங், குக்கும்பர், SQL இவ்வளவும் தெரிஞ்சிருக்கணும். இதையும் தாண்டி இவங்க என்னென்ன இப்போ ரீசெண்டாக சொல்கிறாங்கன்னா ப்ளே ரேட் படிக்க சொல்கிறாங்க, சைப்ரஸ் கேட்குறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் பற்றி கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க, ETL பற்றி கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் படிக்கிறோம். ஓகே, இதெல்லாம் படிக்கிறோம். படித்தா ஓப்பனிங்ஸ் நிறையா இருக்குமா அப்படின்னா ஓப்பனிங்ஸ் நிறையா இருக்காது. மார்க்கெட்டில் வந்து டெஸ்டிங் ஓப்பனிங்ஸ் ரொம்ப கம்மி, காம்படிஷன் ரொம்ப அதிகம். இதெல்லாம் படிக்கிறதுக்கு பெட்டர் வேற ஏதாவது கரியர் சூஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ நீ என்னமா பண்ணான்னு பிளான் பண்ணியிருக்க? இப்போ டெஸ்டிங் வேணா முடிவு பண்ணிட்டேன், வேற என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்? ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஸ்கில் எடுத்து படிச்சு அட்வான்ஸ்டாக படிச்சுட்டு அதில் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இது டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு. டெவலப்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இப்போ உனக்கு 2 ஆப்ஷன் இருக்குமா. ஒன்று வந்து டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணு, இல்லாட்டி சப்போர்ட் சூஸ் பண்ணு. டெவலப்மெண்ட்ல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஓப்பனிங்ஸ் பயங்கர அதிகமாக இருக்கும், டே ஷிஃப்ட் மட்டும் தான் இருக்கும். நீ மேரிட் உமன், ஸோ டே ஷிஃப்ட் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன் கிடையாது. டெவலப்மெண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. படிக்கிறதும் கஷ்டமா இருக்கும், ஹார்டா இருக்கும். வேலை பார்க்கறதும் கொஞ்சம் ஹார்டா இருக்கும், யோசிக்க தெரியணும். இன்னொன்று சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் படிக்கிறது ரொம்ப ஈஸி, வேலை பார்க்கறது ரொம்ப ஈஸி. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ரொட்டேஷன் ஷிஃப்ட் போடுவாங்க. நீ மேரிட் உமன்றனால உனக்கு ரொட்டேஷன் ஷிஃப்ட் செட் ஆகுமான்னு தெரியல. ஸோ நீ என்ன ப்ரிஃபர் பண்ற? நான் எனக்கு ப்ரிஃபர் பண்ணுறது வந்து சப்போர்ட் தான். ஏன்னா நான் டெவலப்மெண்ட் வந்து ஆக்சுவலி எனக்கு பேசிக்ஸ் ஆஃப் தெரியும், ஜாவா, பைத்தான் இதெல்லாம் பேசிக்ஸ் நான் படிச்சிருக்கேன். பட் இன்டெப்த்தாக ப்ரோக்ராமிங் லாஜிக்கெலாம் நம்ம எழுதும்போது அந்தளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கணும். ஏன்னா பக்ஸ் நான் டெஸ்டிங்கில் ஒர்க் பண்ணும்போது பக் லெவல்லாம் எனக்கு தெரியும். ஸோ வந்து இன்டெப்த் பக்லாம் பேக்கெண்டில் ஒரு சில பேர் அவங்களுக்கு ஏன்னா பேசிக் லெவல் தான் தெரியும். ஸோ லாஜிக்கலாக திங்க் பண்ணதுனால பக்ஸ் சால்வ் பண்ண முடியாமல் ஹை ப்ரியாரிட்டி பக்ஸாக இருக்கும். ஸோ அவங்களால சால்வ் பண்ண முடியாமல் உட்காந்துருப்பாங்க. ஆனால் சப்போர்ட்டில் வந்து அப்படி கிடையாது. பேசிக்காக நமக்கு ஒரு இன்டெப்த்தாக ஒரு 2-3 ஸ்கில், SQL, லினக்ஸ், AWSம் நான் பேசிக் லெவலில் படிச்சிருக்கேன். இதெல்லாம் நம்ம இன்டெப்த்தாக இன்னும் நம்ம ஸ்கில் நல்லா கற்றுட்டு அதில் நம்ம ட்ரை பண்ணோம். ரொட்டேஷனல் அது கூட பார்த்துக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை, பர்சனல் பார்த்துக்கலாம். நமக்கு எது ஆப்டாக இருக்கோ அதை ட்ரை பண்ணால் எனக்கு கண்டிப்பாக அதில் அச்சீவ் பண்ணுவேன் நம்பிக்கை இருக்கு. ஸோ என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீ எதுனாலும் சூஸ் பண்ணு, ஒரு 1 month படிச்சு பாரு. டெவலப்னாலும் சரி, சப்போர்ட்னாலும் சரி, உனக்கு அது கம்ஃபர்டபுளாக தான் எப்போ நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். சரி, பட் சப்போர்ட் தி பெஸ்ட் ஆப்ஷன். அது அட்வான்டேஜ் என்ன, ஒர்க் ஃப்ரம் கிடைச்சிடும். உங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னா சப்போர்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. சரி, அதுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். 1 or 2 years கழிச்சு நீ ETL டெவலப்பராவோ, டேட்டா இன்ஜினியரிங் அப்படி மைக்ரேட் ஆகிக்கலாம். ஓகேமா, உனக்கு இப்போ யூனிக் சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? ஓகே, ஷூர். எப்படி தெரியும் உனக்கு யூனிக்? ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ நான் நிறைய வீடியோஸ், இன்ஸ்டியூட் எங்கே போய் படிக்கலாம் நான் சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு பெஸ்ட்டாக பட்டது யூனிக் டெக்னாலஜிஸ். நான் நிறைய வீடியோஸ், நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்ப்பேன். பார்க்கும்போது சரி ஓகே, லேப்டாப் மஸ்ட்னு சொன்னீங்க. ஸோ இருக்குது, ஆன்லைனுமே இருக்குது. இப்போ என்னால் வந்து நேரில் வர முடியாது, பட் ஆன்லைனில் என்னால் ஃபுல் எஃபோர்ட் போட முடியும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு பெஸ்ட்டாக நான் இன்ஸ்டியூட் தேடினப்போ யூனிக் டெக்னாலஜிஸ் எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்ப்பா. ஓகே கைஸ், மோனிஷா சப்போர்ட் படிக்கிறாங்க.
அடுத்து நீ பேச ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோ பண்ணலாம். ஓகே சரியா? ஷூர். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ டெஸ்டிங் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ டெஸ்டிங்கை டிமோட்டிவேட் பண்ணல, இட்ஸ் ஆல்மோஸ்ட் டெட். ஒன்ஸ் அப்பான் டைம் ஓப்பனிங் இருந்துச்சு, எந்த டெக்னாலஜி டிமோட்டிவேட்லாம் பண்ணல. இல்லைன்னும் போது நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஐடி நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது, டெவலப்மெண்ட் சப்போர்ட் நிறைய வெர்டிகல்ஸ் இன்னும் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி பெஸ்ட் கோர்ஸாக சூஸ் பண்ணி லைஃப்பில் சக்சீட் ஆங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்மா. தேங்க்யூ.